காண்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவர் எதை பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது, இரண்டாவதாக எதை அவர் காண்கிறார் என்று சொன்னால், எல்லாரும் கவனிங்க, ஜனங்களின் கண்ணீரை அவர் காண்கிறார். கண்ணீரை காண்கிற தேவனாய் நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? இருக்கிறார். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நீ உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்திலே ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார் கர்த்தர். எல்ரோயி அனுப்புகிறார். எசேக்கியா ராஜாவிட்ட போய் இந்த செய்தியை சொல்லுன்னு சொல்லி அவர் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். நல்லா கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண்ணீரை கண்டேன். எதை கண்டேன்? அப்ப எல்ரோகி எதை காண்கிறார்? நம்முடைய கண்ணீரை என்ன செய்கிறார்? காண்கிறார். வாசிப்போம். ஏசாயா 38:5 முதல் 7 வரைக்கும். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இருக்கிற சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். அங்க சொல்லப்பட்டிருக்கிற அதே சம்பவம் தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசிட்ட தான் அந்த செய்தியை சொல்லி எசேக்கியா ராஜாவுக்கு அனுப்புறாரு. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலையும் அவர் என்ன செய்யறாரு? இதை மென்ஷன் பண்றாரு, இதை மேற்கோள் காண்பிக்கிறார், அதை அங்கே குறிப்பிட்டு எழுதுகிறார். எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எதை கண்டார்? உன் கண்ணீரை கண்டேன். எனவே நம்முடைய தேவன் கண்ணீரை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் கண்ணீரை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இதுவரைக்கும் எத்தனை விளங்கிருச்சா? அது மாத்திரமல்ல, இப்ப நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், எல்லாம் கவனிக்கிறீங்களா? யார் தூங்கலையில? இப்ப நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் கண்ணீரில் பிரியப்படுகிறாரா அல்லது விசுவாசத்தில் பிரியப்படுகிறாரா என்பதை கவனிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இப்ப நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்த்தர் நம்முடைய கண்ணீரிலே பிரியப்படுகிறாரா அல்லது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தில் பிரியப்படுகிறாரா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய கண்ணீர் தேவனை பிரியப்படுத்துகிறதா அல்லது நம்முடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறதா என்பதை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். இந்த வசனம்லாம் சிலருக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி, கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார் அப்படின்னு உங்களுக்கு அப்படியே ஐஸ் கட்டி தூக்கி வச்ச மாதிரி இருக்கும்.
சந்தோஷம்தான். நான் அது இல்லைன்னு சொல்லலை, அதை மறுத்தெல்லாம் பேசலை. கர்த்தர் நம்முடைய கண்ணீர் என்ன செய்கிறாரு? அவரு காண்கிறாரு. சரி, கண்ணீரை காண்கிறாரு சொன்ன உடனே 24 மணி நேரம் உட்காந்து அழுகலாமா? இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, கர்த்தாவே என் கண்ணீரை காண்கிறீர் அப்படின்னு சொல்லி மணிக்கணக்கில் உட்காந்து அழுகலாமா? கவனிக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே என்னுடைய கண்ணீரை எல்லாம் உங்களுடைய திருப்தியிலே வைத்திருக்கிறீர். வாசிக்க நேரம் இல்லை, 56வது சங்கீதம் இருக்குது. என்னுடைய கண்ணீரை எல்லாம் உங்களுடைய திருப்தியிலே என்ன செய்திருக்கிறீர்? வைத்திருக்கிறீர். திருப்தினா உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்தில் தோளில் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். அது தோல் பையில் தண்ணீரெல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அவ்வப்போது எடுத்து அவங்க பருகுவாங்க. ஒரு திருப்தி இருக்கும். சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை எல்லாம் துருத்தியில் அல்லவோ என்ன செய்திருக்கிறீர்? வைத்திருக்கிறீர். நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்லல உன் கண்ணீரை எல்லாம் நான் துருத்தியில் வச்சிருக்கிறேன் சொல்லி. இவர் சொல்றாரு, என் கண்ணீரெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறீர்? நீர் துருத்தியில வைத்திருக்கிறீர். கர்த்தர் சொல்லல, அப்பா கண்ணீர் சிந்துப்பா, அந்த துருத்தி நான் பிடிக்கிறேன்பா அப்படின்னு நின்று செஞ்சு குறுக்க நின்று சிந்து நல்லா சிந்து பிடிச்சி வச்சாச்சு. இங்கே வா, ஆரோக்கியம் மாதிரி நீங்கள் வா, உன் கண்ணீரை பிடிப்பவா அப்படி பிடிச்சி அங்கே வச்சுற. நீ வா ஸ்டெல்லா மாரி வா, நீ வா, உன் கண்ணீர் எவ்வளவு வச்சு பார்க்குறது. ஓ ரைட்டு, நீ நிறையா சிந்திருக்கிற, நீ குறைவாக தான் சிந்திருக்கிற. இல்லை இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? நீ நிறையா சிந்திருக்கிற, உனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். நீ ரொம்ப கம்மியாக சிந்திருக்கிற, உனக்கு மார்க்கே 35 மார்க்கே கிடையாது, போ ஓரத்தில் போ. இப்படி செய்கிற தேவன் நம்முடைய தேவன் கிடையவே கிடையாது. நம்முடைய கண்ணீரை தேவன் காண்கிறாரா? ரைட், காண்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சத்தியவேதத்தை முழுசுமாக நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய கண்ணீரில் பிரியப்படுகிறாரா அல்லது விசுவாசத்தில் பிரியப்படுகிறாரா என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய கண்ணீர் தேவனை பிரியப்படுத்துகிறதா, நம்முடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறதா என்பதை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே கவனியுங்கள். சத்திய வேதத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய கண்ணீர் தேவனை பிரியப்படுத்துகிறதில்லை, நம்முடைய விசுவாசம்தான் தேவனை என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக சத்திய வேதத்திலே பார்க்க முடிகிறது. நம்முடைய கண்ணீர் தேவனை பிரியப்படுத்தாது, நம்முடைய விசுவாசம்தான் தேவனை என்ன செய்யும்? பிரியப்படுத்தும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்க கண்ணீர் தேவனை பிரியப்படுத்தாது, உங்க விசுவாசம்தான் தேவனை பிரியப்படுத்தும். உங்கள் கண்ணீரிலே தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல, உங்கள் விசுவாசத்தில் தான் தேவன் பிரியப்படுகிறார். ஆமென். வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு லாபம் அளிக்கிறவர் என்று, பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இங்கே நான் பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப எதுதான் தேவனை பிரியப்படுத்துது? விசுவாசமா நம்முடைய கண்ணீரா? நம்முடைய கண்ணீரா நம்முடைய விசுவாசமா? நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்முடைய கண்ணீர் தேவனை பிரியப்படுத்துகிறது கிடையாது, நம்முடைய விசுவாசம் தான் தேவன் என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது. சரி, இப்போ அங்கே அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன விசுவாசிக்கணும்? என்ன விசுவாசிக்கணும் தெரியுமா? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அதைத்தான் ஆபிரகாம் இப்ப சொன்னாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன், ரிவார்டாயிருக்கிறேன், நான் உனக்கு அறுவடை தருவேன், நான் உனக்கு விளைச்சலை தருவேன். அதைத்தான கர்த்தர் ஆபிரகாம் சொன்னாரு. வந்த உடனே சொல்றாரு, ஆபிரகாமே பயப்படாத, பிள்ளை இல்லையே, எனக்கு வாரிசு இல்லையேன்னு சொல்லி பயப்படாத, நான் உனக்கு பலனை தருவேன், நான் உனக்கு பிள்ளையை தருவேன், நான் உனக்கு சந்ததியை தருவேன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சாரு? தைரியப்படுத்தினாரு, தூக்கி விட்டாரு. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத
காரியம் நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? அவர் இருக்கிறார். தேவன் உண்டென்றும். தேவன் உண்டென்றும். தேவன் செத்து போயிடல. தேவன் உண்டென்றும், அவர் ஜீவிக்கிறார் என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு லாபம் அளிக்கிறவர் என்று, பலன் அளிக்கிறவர் என்று, விளைச்சலை கொடுக்கிறவர் என்பதை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்ப நம்முடைய கண்ணீர் தேவனை பிரியப்படுத்துகிறது கிடையாது. நம்முடைய விசுவாசம்தான் தேவன் என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது. எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி சபைக்கு வரும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படித்தானே? சபைக்கு வர்றோம், இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், இப்போதான் சபைக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறோம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படித்தானே? ஆளை மட்டும்தான் தெரியும். ஆளை மட்டும்தான் பிரச்சனை நினைச்சு ஆளை மட்டும்தான் தெரியும். விசுவாசிக்க தெரியாது. விசுவாசம் என்றால் என்னன்னு தெரியாது. ஏன்னா நாம் ஆவிக்குரிய குழந்தைகளை என்ன செய்தோம்? இருந்தோம். என்ன குழந்தை? சரீர குழந்தை இல்ல, ஆவிக்குரிய குழந்தையா இருந்தோம். எனவே கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தர் கிருபையாய் சில காரியங்களை நமக்கு செய்தார். கர்த்தர் கிருபையாய் சில காரியங்களை நமக்கு செய்தார். கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்தார். ஆனால் வருஷம் 10 ஆகியும், சபைக்கு வந்து 10 வருஷம் ஆகியும் இன்னும் அழுது கொண்டே இருந்தால் சரி கிடையவே. எல்லாரும் இருக்கிறீங்களா? அநேக கிறிஸ்தவர்கள் இங்க தான் தவறு பண்றாங்க. சபைக்கு வந்து 10 வருஷம் ஆகி, 20 வருஷம் ஆகி, 35 வருஷம் ஆகி, 45 வருஷம் ஆகியும் இன்னும் அழுகிறது என்ன செய்யல? நிறுத்தல. அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காமிக்கிறது. உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவன் தான். அன்னைக்கு குழந்தையா இருந்தோம், அன்னைக்கு ஒண்ணுமே புரியல, நமக்கு பைபிளே புரியல, சத்தியமே புரியல, விசுவாசம் என்னன்னு தெரியாது, பிரச்சனை நினைச்சு அழுதோம். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? குழந்தையா இருக்குது, இப்பதானே பிறந்து இருக்குது, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி கர்த்தர் கிருபையா என்ன செஞ்சாரு? சில காரியங்களை என்ன செஞ்சாரு? ஜெபத்துக்கு பதில் தந்தாரு. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, வருஷங்கள் போக போக என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? சத்தியத்தை, எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? நாட்கள் செல்ல செல்ல சத்தியத்தை கற்றுக்கொண்டு, ஞானப்பாலை குடித்து விசுவாசத்தை கற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் நிற்க வேண்டும், விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள பழக வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? அழுது வாங்க பழகக்கூடாது. அழுது வாங்க. கிறிஸ்தவ மக்கள் எப்படி இறங்கிறாங்க பாருங்க. அழுதா கர்த்தர் கொடுத்துருவாரு. அடம்பிடிச்சு அழுதா ஓன் கத்துனா. அதனால தான் சில கிறிஸ்தவங்க சபைக்கு போனவன என்ன செய்யறது? ஓன் கத்துறது. ஜெபிப்போம் சொன்ன உடனே ஓன் கத்துறது. எங்க ஜெபிக்கத்தானே சொன்னோம்? கத்தவா சொன்னோம்? ஜெபிப்போம் சொன்ன உடனே ஓன் அழுகிறது. பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? அழுதா கர்த்தர் தந்துடுவாரு. கேட்டா உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவன் தான், இல்லைன்னா சொல்லலை. அன்னைக்கு குழந்தையா இருந்தோம், அன்னைக்கு தான் சபைக்கு வந்தோம், அதனால் ஒன்றும் தெரியாது. விசுவாசம் என்னன்னு தெரியாது, சத்தியம் என்னன்னு தெரியாது. கல்வாரி சிலுவையில் கர்த்தர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால கர்த்தர் கிருபையா சில காரியங்களை என்ன செஞ்சாரு? செய்தார். மற்றவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி உங்க ஜெபத்துக்கு பதில் என்ன செஞ்சாரு? கொடுத்தார். அநேகர் நமக்காக ஜெபித்தார்கள். எனவே கர்த்தர் கிருபையாய் சில காரியங்களை நமக்கு என்ன செஞ்சாரு? செஞ்சாரு. இப்ப நாட்கள் செல்ல செல்ல இப்ப என்ன பண்ணணும்? சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், சத்தியத்தை வாஞ்சிக்கணும், ஞானப்பாலை என்ன செய்யணும்? குடித்து கொண்டே வரணும். அப்பதான் விசுவாசத்துல என்ன செய்ய முடியும்? வளர முடியும். விசுவாசத்துல வளர்ந்து பாருங்க, விசுவாசத்துல நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? பழக வேண்டும். விசுவாசத்திலே பெற்றுக்கொள்ள பழக வேண்டும். அழுது வாங்க செய்யக்கூடாது, பழக கூடாது. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு? ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அந்த தகப்பன் குழந்தை தூக்கி என்ன செய்யறாரு? தோல்ல வச்சு சுமக்கிறாரு. சுமக்கிறாரா சுமக்கலையா? ஏன்? அது குழந்தையா இருக்குது. அது என்ன செய்யுது? குழந்தையா இருக்குது. ஆனா 15 வயசு பயலை தூக்கி சோல்டரை வச்சு என்ன செய்யறது கிடையாது. அப்படி எனக்கே பார்த்துருக்கீங்களா? வயசு 15, அவங்க அப்பா சோல்டரை வச்சு சுமந்துட்டு போறாராம் அப்படின்னாவே ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம்.
அப்படித்தானே? 15 வயசு பையனை, 15 வயசு பிள்ளைய அப்பா சோல்டரை வச்சு சுமக்கிறது கிடையவே கிடையாது. அன்னைக்கு குழந்தையா இருந்துச்சு, அதனால நடக்க முடியாது, அப்பாவுடைய உதவி தேவைப்பட்டுச்சு. எனவே அவர் தன்னுடைய பலத்தினால என்ன செஞ்சாரு? தூக்கிட்டு போனாரு, சுமந்தாரு, சோறை ஊட்டி விட்டாரு, எல்லாம் செஞ்சாரு, எல்லாம் பண்ணாரு. 15 வயசு 25 வயசுக்கு சோறை ஊட்டிக்கிட்டு இருந்தா சரி, என்னைக்கே ஒரு நாள் ஆசையா பிள்ளை கேட்டுச்சு அப்படின்னா அது வேற. 3 நேரமும் வருஷம் 365 நாளும் ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்தா சரி கிடையவே கிடையாது. எத்தனுக்கு புரிஞ்சிருச்சு? ஆமென். அந்த பிள்ளை குப்புற விழணும், தவக்கணும், சவரை பிடிச்சி நடக்கணும், நல்லா ஓடணும், ஜம்ப் பண்ணணும், தாண்டணும், வெற்றி பெறணும், ஜெயிக்கணும். அதைத்தான் யார் விரும்புவா? ஒரு தகப்பன், ஒரு தாய் விரும்புவா. இதை போல தான் கர்த்தர். ஆரம்பத்தில் நமக்கு ஒன்றுமே தெரியாது, சபைக்கு வந்த காலத்தில் ஒன்றும் தெரியாது, அதனால் அழத்தான் தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை நினச்சி ஓன்னு அழுகிறோம், ஒன்றும் தெரியாது. ஏதோ நம்மளால் தெரிஞ்ச ஜெபத்தை செஞ்சு ஜெபம் பண்ணோம், சொல்லி ஜெபம் பண்ணோம். எனவே கர்த்தர் கிருபையாய் இரக்கமாய் சில காரியங்களை செய்தார், மற்றவருடைய விசுவாசத்தை கனமணி சில காரியங்களை செய்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சபைக்கு தொடர்ந்து வந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு விசுவாசத்திலே வளர வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்திலே வளர வேண்டும். இந்த அழுகிற ஆளை கண்டாவே நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். 15 வருஷம் சபைக்கு வந்தோம், இன்னும் அழுகிறாங்கன்னா இவங்க எதுல வளரல? விசுவாசத்துல இன்னும் வளரலைன்னு அர்த்தம். அழுகிறதுலையே அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? பழகி இருக்கிறாங்க. விசுவாசத்துல என்ன செய்யல? அவங்க பழகல. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் கண்ணீரை காண்கிறாரா? எஸ், கண்ணீரை காண்கிறார், இல்லைன்னா சொல்லல. ஆனால் எது தேவனை பிரியப்படுத்துகிறது? கண்ணீரா, விசுவாசமா? விசுவாசம் தான் தேவன் என்ன செய்யறது? பிரியப்படுத்துகிறது. எல்லா கரங்களுக்கு சொல்லுவோம், என்னுடைய கண்ணீர் அல்ல, என்னுடைய விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு திருச்சபைகளிலே என்ன போதிக்கிறார் என்று சொன்னால், ஜெபம் என்றாலே அழத்தான் வேண்டும் என்று அநேகர் போதிக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நீ எந்த அளவுக்கு அழுகிறாயோ அந்த அளவுக்கு உன் ஜெபத்துக்கு பதில் வரும். முற்றிலும் தவறு, முற்றிலும் தவறு. அநேக சபைகள்ல என்ன போதிக்கிறாங்கன்னா, ஜெபம்னாவே என்ன செய்யணும்? அழணும், கத்தணும், ஓன்னு என்ன செய்யணும்? அலறணும். அழுதா கர்த்தர் சிவர் ஜெபத்துக்கு பதில தந்துருவாரு. நீ எந்த அளவுக்கு அழுகிறையோ அந்த அளவுக்கு கர்த்தர் செய்வாரு, உன் ஜெபத்துக்கு பதில தருவார். இதுக்கு ஒரு உதாரணத்தை வர சொல்றது. என்ன உதாரணம்? பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, நம்ம கொடுக்க மாட்டேன்றோம், உடனே கேன்னு என்ன செய்யுது? அழுகுது. உடனே பேண்ட்ல இருந்து எடுத்து போய் தொலைப்போ அப்படி என்ன செஞ்சிடறோம்? கொடுத்துட்றோம். இதை போலதான் பிரதர் கத்தட்டையும். முதல்ல கத்தட்டை கேட்டு பார்க்கணும், தரலை என்ன செய்யணும்? இப்போ உட்காந்து ஓனு எப்படி இறங்கிட்டாங்க பாருங்க. அருமையானவர்களை கவனியுங்கள். கண்ணீர் மாம்ச உலகத்திலே செல்லுபடியாகும், கண்ணீர் ஆவிக்குரிய உலகத்திலே செல்லுபடியாகாது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். கண்ணீரை வச்சு அப்பா அம்மாட்ட ஏதோ பிடிங்கிடலாம், கண்ணீரை வச்சு புருஷன்கிட்ட ஏதோ ஒன்று பிடிங்கிடலாம். ஆனா கண்ணீரை வச்சு தேவன் நினைச்ச முடியாது, எதையுமே வாங்க முடியாது. விசுவாசத்தை வச்சு தான் தேவன் நினைச்ச முடியும், சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? சத்தியத்தை குறித்து தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். ஆரம்பத்தில் அழுதோம், நமக்கு ஒன்றும் தெரியல. இப்போ கவனிங்க, சின்ன பிள்ளை அழுகுது, சின்ன பிள்ளை அழுகுது, சேலையை பிடிச்சி தொங்குது, முந்தாங்கி பிடிச்சி தொங்குது, போய் தொலைப்பில போப்பல அப்படின்னு கொடுத்து விட்டுறான். 25 வயசு பிள்ளை முந்தாங்கி பிடிச்சி அழுச்சுன்னு எப்படி இருக்கும்? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? 25 வயசு பிள்ளை பேண்ட்டை பிடிச்சி கிழிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்டா இவ்வளோ பெரிய பயலாக இருக்கிறியே, கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி கிடந்தேன்னு செய்கிற, மண்ணை போட்டு அழுது தலையில் அள்ளி போட்டு அழுதுகிட்டு கிடக்கிறேன்னு சொல்லி கேட்போம். அப்படி தானே? அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஜெபம் சொன்ன உடனே ஓன்னு அழணும், கத்தணும். எந்த அளவுக்கு அழுகிறையோ அந்த அளவுக்கு கத்தனை செய்வார், உன் ஜெபத்துக்கு பதில தருவார். அழுது ஜெபம் பண்ணி பாரு,
கர்த்தர் உன் ஜெபத்துக்கு என்ன செய்வார்? பதில தருவாருன்னு போதிக்கிறாங்க. எனவே ஜனங்கள் பாருங்க, அழுகிறதுல சாம்பியன் ஆயிட்டாங்க. அழுகிறதுல சாம்பியன். அழுகிறதுல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? சபைக்கு வந்த உடனே கண்ணை திறந்து லேசா அப்படி பார்க்கறது, நம்மளை விட எவனா நிறைய அழுகிறானாடான்னு சொல்லிட்டு இந்த சைடு லேசை திறந்து பார்க்கறது, யாராவது ரொம்ப நம்மளை விட கத்துறானான்னு சொல்லிட்டு. இரு அடுத்த ஜெப கூட்டத்துக்கு வர்றேன், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா செஞ்சிருவான், பார்த்துருவோம். இந்த போட்டியில தான் அவங்க போயிட்டு இருக்காங்களே தவிர விசுவாசிக்கிறது கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். 10 வருஷம் 15 வருஷம் சபைக்கு வந்தவங்களுக்கு கூட சில வேளைகளிலே பிரச்சனை நினைச்சு பார்க்கும்போது கண்ணீர் என்ன செஞ்சிருது? நான் வரலைன்னு சொல்லல, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, தவற நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. 10 வருஷம் 15 வருஷம் சபைக்கு வந்தவங்களுக்கு கூட பிரச்சனை நினைக்கும் போது சில சமயங்களில் கண்ணீர் என்ன செஞ்சிருது? வந்துருது. உண்மைதான், இதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கண்ணீர் பதிலை கொண்டு வருவது கிடையாது. விசுவாசம்தான் பதிலை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. கண்ணீர் தேவனை பிரியப்படுத்துவது கிடையாது, விசுவாசம்தான் தேவன் என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது. எனவே பிரச்சனை நினைக்கும் போது சில வேளைகளில் கண்ணீர் வருது. எனவே அந்த வேளையில் கண்ணீரை தொடச்சிட்டு இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். எனவே எல்ரோயி நம்முடைய விசுவாசத்தை காண்கிறவராயிருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், எல்ரோஹி என்னுடைய விசுவாசத்தை காண்கிறவராயிருக்கிறார். ஆகவே விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசிங்க பெற்றுக்கொள்வீர்கள். நல்லா தெளிவா சொல்லுங்க, அழாதீங்க, விசுவாசிங்க பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இருக்கிறீங்களா? வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் என்ன செய்யும்போது? ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் என்ன செய்யும்போது? ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அழுங்கள் அப்படின்னு போடல. என்ன செய்யுங்க? அழுங்கள் என்று என்ன செய்யலைங்க? போடல. விசுவாசியுங்கள். என்ன செய்யுங்கள்? என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள். அழுங்கள் அல்ல, கதறுங்கள் அல்ல, கண்ணீர் சிந்துங்கள் அல்ல, விசுவாசியுங்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள். சரி, என்ன விசுவாசிங்க? விசுவாசிங்கன்னா என்ன விசுவாசிங்க? என்ன விசுவாசிங்க தெரியுமா? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்பதை விசுவாசியுங்கள். ஜெபத்துல போய் அதை விசுவாசிங்க, அதை சொல்லுங்க. அவருடைய தழும்புகளால் நான் என்ன செய்தேன்? சுகமானேன் என்பதை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்பதை என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டிவிட்டார் என்பதை என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர், அவர் பெரியவர் என்பதை என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்வனைகள், பிள்ளிசுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகள், பிசாசின் கிரியைகளை விட எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். நான் ஜெயிக்கவே ஜனித்தவன், நான் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறேன் என்பதை என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை தொடரும் என்பதை என்ன செய்யுங்கள்? விசுவாசியுங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? விசுவாசிக்கணும். கண்ணீர் சுந்தக்கூடாது, அழக்கூடாது. சில வேளையில் பிரச்சனை நினைக்கும் போது கண்ணீர் இப்படி வந்துடுது. ஒரு நிமிஷம் தொடச்சிட்டு, கர்த்தாவே உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், உடைய தழும்பை விசுவாசிக்கிறேன், உடைய காயங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இந்த தேவையை நீர் அற்புதமாய் சந்திப்பீர். மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து என்னுடைய குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்வீர்? நிறைவாக்குவீர் என்பதை என்ன செய்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே எது தேவனை பிரியப்படுத்துகிறது என்று சொன்னால், நம்முடைய
கண்ணீர் அல்ல, நம்முடைய விசுவாசம்தான் தேவன் என்ன செய்யறது? பிரியப்படுத்துகிறது. எத்தனை இது வரைக்கும் விளங்கிருச்சு? ஆகவே கர்த்தர் எதை காண்கிறார் என்றால், முதலாவதாக நம்முடைய தேவைகளை அவர் காண்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறதே மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறவர் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, கர்த்தர் நம்முடைய கண்ணீர் என்ன செய்கிறார்? அவர் காண்கிறார். இல்லைன்னா சொல்லல. ஆனா கண்ணீர் தேவனை பிரியப்படுத்துமா? நம்முடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துமா என்பதை பார்க்கும் பொழுது, நம்முடைய விசுவாசம்தான் தேவன் என்ன செய்கிறது? பிரியப்படுத்துகிறது. எனவே சத்தியத்தை கற்றுக்கொண்டு, சத்தியத்தில் வேரூன்றி, திருவசனமாய் கலப்படமில்லாத ஞானப்பாலை குடித்து, விசுவாசத்திலே வளர்ந்து, விசுவாசத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே பெற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, எவனாயில் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு ஆகும், கீழ்ப்படியும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? விசுவாசத்துல வளர்றதுக்கு இப்படி வான்னு சொல்றாரு. அழுதே சாதிக்கலாம்னு சொல்லி நினைக்காத, சாதிக்க முடியாது. விசுவாசத்தை என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆகவே விசுவாசத்துக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே விசுவாசியுங்கள், நிச்சயமா நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென்.